ரமலான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரமலான் சீரிஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எங்கள் பாட்டியோட ரெசிபியான மசாலா ஜாஸ்தி இல்லாமல் ஒரு மைல்டான நோம்பு கஞ்சி ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஜீரக சம்பா குருணை எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு அரை கப் எடுத்துகிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயிலும் கீயும் சேர்த்துட்டு ஆயிலில் வந்து 4 பட்டை 4 ஏலக்காய் 10 சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரையை வதக்கிட்டு நான் அரை கப் அளவுக்கு ஜீரக சம்பா குருணை தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அது ஒரு கப்பு அரிசினா 5 கப்பு தண்ணி சேர்த்துங்க. தண்ணி வந்து கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து 4லிருந்து 5 விசில் விட்டு நல்லா குலைவாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு குழஞ்சி வந்திருக்குதுன்னு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியான அதே சமயம் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ரமலான் நோம்பு கஞ்சி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம சேனலில் நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.